இன்னைக்கு நம்ம ஏஐ வர்சஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2024லேருந்து 2030 வரைக்கும் உலகத்தில் 80 மில்லியன் ஜாப்ஸ் வந்து ஏஐயால் போக போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஏஐயால் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இப்போ ஆஸ் எ ஹியூமன்ஸ் நம்ம மனிதர்களால் உள்ள அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இப்போ ஆர் ஸ்கில்ஸ் ஹியூமன்ஸ் தேவையானது, மனிதர்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்னது, அது எப்படி நம்ம வந்து வளர்த்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையில வந்து சிறப்பாக இருக்கலாம் அப்படின்றத இன்னைக்கோட டாபிக். வாங்க போகலாம். ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஏஐயோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏஐனா நம்மளுக்கு சில ரொட்டீன் ஒர்க்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட் பண்றாங்க இல்லைங்களா, அது நம்ம ஏஐன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸல் இருக்கு, எக்ஸல் டேட்டாஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணணுமோ, இல்லை அதை எப்படி ஒரு கன்ஜஸ்டடா இருக்கிறத வந்து எப்படி ஒரு கிளியர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறது, எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏஐ வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி, ஏஐயோட ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி, ஆட்டோமேஷன், லைக் அது நான் சொன்ன மாதிரி அந்த டே டு டே ஒர்க்கை வந்து அதை எப்படி வந்து ஆட்டோமேட் பண்ணுறது. ஏன்னா ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும்போது அதோட ஒர்க் வந்து அதை ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். நிறைய டேட்டா வந்து சின்ன டைம்ல வந்து ஈஸியாக பண்ணிடும். ஹியூமன் பயாஸ்ன்றது இருக்காது, இந்த பார்ஷாலிட்டின்றது ஏஐ கிட்ட இருக்காது. ஸோ இதான் வந்து ஏஐயோடது. அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றது பார்த்தோம்னா நம்மளோட கட் ஃபீலிங்கு, ஹியூமன் இன்டென்ஷன், கிரியேட்டிவிட்டி, இது எல்லாமே வந்து ஏஐயால கொண்டு போக முடியாது. ஏன்னா நம்ம உணர்வுபூர்வமாக முடிவெடுக்கிறவங்க, ஏஐயால அது முடியாது. அது மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட நம்ம எப்படி பேசணும், எப்படி பழகணும், எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும், அது ஏஐயால முடியாது. ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்றத வந்து நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஆனா ஏஐயால அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஏஐயோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ மனிதர்களுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதை பார்ப்போம். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, கனெக்ஷன்ஸ், ஹியூமன்ஸோட கனெக்ஷன்ஸ், ஒன் டு ஒன் கனெக்ஷன்ஸ். இப்போ நம்ம எப்பவுமே வந்து ஒருத்தர் பார்த்து பேசி பழகிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், ஒருத்தர் கோவமா இருக்காருன்னா அந்த டைம்ல நம்ம எப்படி பழகணும், சந்தோஷமா இருக்காருன்னா அந்த ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணது எப்படி இருக்கும், ஒருத்தவங்க கிட்ட எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட டீம் மெம்பரா இருக்கலாம், இல்லை உங்க மேனேஜரா இருக்கலாம், உங்களோட சிஇஓவா இருக்கலாம், இல்லை ஒரு சராசரி மாதிரி நீங்க பேசும்போது அவங்க கிட்ட எப்படி பேசணும், எந்த விதத்துல பேசணும், எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும். அது ஏஐயால பண்ண முடியாது. நம்மளால வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியும். இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அது எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா நம்ம வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் ஏஐ வந்து ஒரு ரொட்டீன் ப்ராசஸ். இதுனா இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட்டா போனால் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும், சைட்ல போகாது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்றது நம்மளால ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த கட் இன்ஸ்டிங்ஸை பேஸ் பண்ணி நம்மளால டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே கட் இன்ஸ்டிங் பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவு எடுக்கணும். இதே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றது பார்த்தீங்கன்னா நம்மளால நிறைய டேட்டாஸ் இருக்கும்போது அது வந்து நம்மளால ஈஸியா சீக்கிரமான டைம்ல வந்து நம்மளால பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம டயர்ட் ஆயிடுவோம், இல்லை பிரேக் அடிக்கடி எடுப்போம். இது எல்லாமே இது. அது மாதிரி எமோஷனல் பயாஸ். எமோஷனல் பயாஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு ஃபேவரா பண்றது, இன்னொருத்தருக்கு ஃபேவர் பண்ணாம இருக்கிறது. ஸோ இதான் வந்து நம்ம எமோஷனல் பயாஸ் இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பா நம்மளால வந்து கண்டிப்பா இது பயாஸ் வந்து இருக்கும் நம்ம கிட்ட எப்பவுமே. இப்போ ஏஐ வந்து நிறைய ஜாப் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னாலுமே இந்த அட்வான்டேஜ் சொன்னீங்களா, மனிதர்களோட 6 அட்வான்டேஜ்: எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கனெக்ஷன்ஸ், எம்பத்தி, கம்யூனிகேஷன், திங்க் கிரியேட்டிவ்லி, கட் இன்ஸ்டிங், இது எல்லாமே ஏஐயால பண்ண முடியாது. ஸோ இந்த ஜாப்ஸ், எந்தெந்த ஜாப்ஸ் நம்ம போக நினைக்கணும் அதுக்கு ஏற்ற ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஜாப்ஸ்ல எப்படி கிரியேட் ஆகும்னா இதை பேஸ் பண்ணி தான். ஏஐ வந்து நம்மளோட ஒர்க் எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து நிறைய டைம் இருக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு, மற்ற விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஃபேமிலி டைமுக்கும் நம்மளுக்கு இருக்கும். பட் இந்த 6 ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ண உங்களுடைய மார்க்கெட்ல வந்து உங்களுடைய தேவைகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ எல்லா கம்பெனில வந்து உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. எப்பவுமே வந்து இப்போ நிறைய கம்பெனில பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஈஸிலி வந்து அந்த பர்சன்ஸ் வந்து
மோஸ்ட் ஆஃப் த சிஓஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட்வொர்க் வந்து பெருசாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து சிறப்பாக இருக்கும். நம்ம நாளைக்கு நம்ம ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கனெக்ஷன்ஸு கம்யூனிகேஷன்ஸு இதெல்லாமே வந்து ஒருத்தர்கிட்ட பேசணும்னா எப்படி பேசணும், டேரக்டாக போய் பேசணும். மெயில் பண்ணுறதோ இல்லை ஃபோன் பண்ணுறது இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா உங்களால் முடியும்னா நீங்கள் டேரக்டாக போய் பேசலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்ககிட்ட அவங்க எப்படி எந்த இதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாம நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களோட கனெக்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எப்படி பேசணும் பழகணும் அப்படின்னு. நெட்வொர்க்கிங் அதுதான் கனெக்ஷன்ன்றது. கம்யூனிகேட் ஒருத்தங்கிட்ட நம்ம எப்படி பேசணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பேசணும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நம்ம பேசும்போது இந்த அட்வான்டேஜஸ்லாம் நம்ம இருக்கும்போது எந்த கம்பெனிக்கு போனாலும் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். எத்தனை மிஷின்ஸ், எத்தனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் மிஷின் லேர்னிங் எது வந்தாலுமே இந்த ஸ்கில் இருக்கிற யாரையும் வந்து எந்த கம்பெனியும் வந்து உங்களை வந்து சாக் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது எப்படி நீங்க கல்டிவேட் பண்ணிக்கிறீங்க? பிசினஸ் என்எல்பி என்ன சொல்லுவோம்னா பில்டிங் ரேப் பண்ணுவோம். பில்டிங் ரேப் பண்றதுனா ஒருத்தர் எப்படி பேசணும், ஒவ்வொருத்தரும் வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டா இருக்கும். விஷுவலா இருக்கலாம், ஆடிட்டரியா இருக்கலாம், கினெஸ்தட்டிக்கா இருக்கலாம். அப்படின்னா தொடுதல், பார்த்தல், கேட்டல் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க என்எல்பில. ஸோ அது மூலியமா வந்து நம்ம எப்படி ஒருத்தவங்களோட இது வந்து அவங்களோட தன்மை என்ன, அவங்க வந்து விஷுவல் பேஸ்டா பேசுறாங்க, விஷுவல் பேஸ்டா திங்க் பண்றாங்களா, இல்ல ஆடிட்டரியா இது பண்றாங்களா, ஃபீலிங்ஸ்ல அவங்க கனெக்டடா அப்படிங்கும்போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி பேசும்போது உங்களோட கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ஏஐயோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், ஹியூமனோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இப்போ ஏஐ அண்ட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ரெண்டும் சேர்ந்ததுன்னா அது வேர்ல்டு வந்து அதை நோக்கி தான் நகருது. எப்படி நம்ம ஏஐயும் ஹியூமனையும் சேர்த்து நம்ம பண்ணும்போது நம்மளால வந்து ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண முடியும், ப்ராடக்டிவிட்டியை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் இங்க நம்ம பண்ண 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 அவசரா நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. வி கேன் கெட் மோர் சேலரி. வேர்ல்டை வந்து இட் வில் பி மோர் இன்னோவேட்டிவ். புதுசு புதுசாக கண்டுபிடிக்கும் போது எல்லாமே வந்து நம்மளுக்கு இதுவாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.